ஜி தமிழ் வியூவர்ஸ்க்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தனுஷ் அண்ட் கர்ணன், பவர்ட் பை வசந்தன் கோவின் பொங்கல் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. மை நேம் இஸ் பரத்வாஜ் ரங்கன். இன்னைக்கு நம்ம தனுஷ் அண்ட் கர்ணனை பற்றி பேச போகிறோம். அண்ட் வி ஹேவ் டூ வெரி ஸ்பெஷல் கெஸ்ட் வித் அஸ். ஒன்று படத்தோட இயக்குனர் மாரி செல்வராஜ், இன்னொருவர் படத்தோட இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன். வெல்கம். வணக்கம். ஹாப்பி பொங்கல். பரியேறும் பெருமாள் மாரி செல்வராஜுக்கும் கர்ணன் மாரி செல்வராஜுக்கும் என்ன வித்தியாசம்? பலம் கூடிய மாரி செல்வராஜ் சொல்லலாம். பலம் கூடிய மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பரியேறும் பெருமாள் பண்ணும்போது நான் எடுக்கிற முடிவுகள், நான் தன்னிச்சையாக எடுக்கிற முடிவுகள், நான் வைக்கிற ஒரு ஷாட்டு சினிமாவுக்குள்ளே இருக்கா, சினிமாவுக்கு வெளியே இருக்கா, ஆர்வ கோளாறுல இருக்கா, இல்லை எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அது எடுக்கும்போதும் சரி, அது பரியேறும் பெருமாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபிலிம் மேக்கிங் எல்லாமே அவங்களுக்கு அவங்க பொறுத்தவரைக்கும் என்னென்னா, பொதுவாக அப்படி என் கூட கஸ்டன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது இது என்ன மாதிரியான பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு. ஏன்னா நான் அப்படி தான் எடுத்தேன். இது முன்னாடி பின்னாடின்னு போட்டு எப்பப்போ என்னென்ன உணர்ச்சி தோணுதோ அப்பப்போ அதை தான் அப்படி எடுத்து. ஏன்னா ஹீரோ நம்மளுக்கு ஒரு ஹீரோ தான் கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. அப்போது ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பெரிய பயம் இருந்துச்சு எனக்கு. ஃபஸ்ட் டே தேட்டரில் பார்க்குற வரைக்கும் அந்த பயம் இருந்துச்சு. பட் கர்ணனில் எனக்கு அந்த பயம் இல்லை. அதுக்கான காரணம் நான் பயன்படுத்த போகிற ஆயுதங்கள், தனுஷ் சார், சந்தோஷ் நாராயண் சார், இது எல்லாமே ஒரு பலமான ஆயுதத்தின் வழி நான் இப்போ சண்டைக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஏன் அப்படின்னா, நான் எடுக்கிற முடிவு ரசிக்கிறதுக்கு 2 பேர் கூடவே இருக்காங்க. ஒரு லெஜெண்ட்ஸ் 2 பேர் கூடவே இருக்காங்க. தனுஷ் சார் ஒரு பக்கம் இருக்காரு, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என் கூடவே இருக்காரு. அப்போ நான் அங்கே எடுக்கிற முடிவுகள், அங்கே நான் சூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் என்ஜாய் பண்ணுறாரு. அதை அவர் அலோவ் பண்ணுறாரு. முதல் மெயின் நம்புறாரு. நீங்கள் எப்படி பரியேறும் பெருமாளை முடிவு பண்ணி அது கரெக்டாக வரணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்களோ, அதே முடிவு இங்கே வச்சுக்கலாம், எனக்காக நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது. அது பெரிய பலமாக இருந்துச்சு எனக்கு. அது கடைசி நாள் ஷூட்டிங் வரைக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணார். ஒரு இம்மி அளவு கூட அதில் பின்வாங்காமல் முழுமையாக நம்பினது இருக்குல்ல. முழுமையாக ஒருத்தர் நம்மளை முழுமையாக நம்புகிற ஸ்பாட்டில் ஃபஸ்ட் படத்தில் நான் பார்க்கல. அப்படி ஃபஸ்ட் படத்தில் நான் ஸ்பாட்டுக்கு வெளியே ரஞ்சித்தனை இருந்தார். அவர் எங்கேயோ இருப்பார். டே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். யார் என்ன சொன்னால்ரா நீ பண்ணுறா அப்படி சொல்லுவார். ஒருத்தர் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு சூப்பர் சார் பண்ணுங்க, சூப்பர் சார் சொல்லும்போது அது இன்னும் பலமாயிடுச்சு. அந்த பலம் இந்த படத்தில் அதான் 2க்கு வித்தியாசம். சந்தோஷ், பரியேறும் பெருமாள் நரேஷன் கேட்ட அப்புறம் உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் இருந்திருக்கும்ல, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இவர் கர்ணனோட நரேஷன் கொடுத்த அப்புறம் வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? என்ன ஃபீலிங்ஸ் வந்தது? வாஸ் இட் சிமிலர், இல்லை அதோட வாவ் அப்படின்னு இருந்ததா? எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அவருக்கு எனக்கு கதை சொல்ல வேண்டாம், நம்ம வாங்க வெளியே போகலான்னு சொல்லி ஒரு இடத்துல வாக்கிங் போயிட்டு கிரிக்கெட் விளையாட கூட்டி போனாரு. இல்லை நடந்து எனக்கு சொன்னார். நான் அப்படியே விஷுவலைஸ் பண்ணிகிட்டே வந்தேன். ஒரு இன்ஃபினிட்டி என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு அங்கே நடக்கும்போது. ஒரு வானத்தை பார்த்துட்டே யோசிக்க முடிஞ்சது. அப்போ எனக்கு பிரேக் ஆனது கிராண்டியர் அப்படின்றது கோரில் இருக்குது. அது நாட் ஜஸ்ட் த மியர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆன் ஸ்க்ரீன், இல்லை வாட் எவர் நம்ம ரிசோர்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோன்றது கிடையாது அப்படின்னு பெருசாக உடஞ்சிது எனக்கு. அண்ட் வேல்யூ ஆஃப் லைஃப் இருக்குல்ல, அதை எப்படி நம்ம பொட்ரே பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட அந்த கிராமர் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குன்றது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. பரியேறும் பெருமாள் எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ணுறேன் இல்லையா, அப்போ எனக்கு இப்போ நான் ஒரு பாட்டு பண்ணித்தரேன், இது இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நத்திங் லைக் தட் அப்படின்னு சொல்லி நான் அப்போ சொன்னேன் பரியேறும் பெருமாளில். அப்போ அஃப்கோர்ஸ் எனக்கு அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அண்ட் மாரியோட லைஃப், அதுக்கப்புறம் அவர் இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள், அப்புறம் அவர் எப்படி மோல்டு ஆனார் இதுக்கப்புறம், அண்ட் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இது பயங்கர ஆச்சரியமாலாம் இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி பயங்கரமாக ஒன்று சொல்லுவார்னு எதிர்பார்த்தேன். பட் எனக்கு இந்த விஷயம் எனக்கு ஒரு லேர்னிங்காக இருந்தது. தனுஷ் இந்த படத்தில் வந்திருக்காரு. ஸோ நான் இவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் கதிர் இருக்காரு. இப்போ யூ ஹாவ் அ பிகர் ஸ்டார் தனுஷ் இன் தனுஷ். வென் நீங்கள் மியூசிக் அப்ரோச் பண்ணுற விதத்தில் ஏதாவது மாற்றம் இருக்கா? தட் இஸ் கன்சிடரிங் த ஸ்டார், இல்லை நீங்கள் இதுலேயும் கதைக்கு எவ்வளோ தேவையோ என்ன அளவு இருக்கோ அந்த அளவு தான் மியூசிக் பண்ணியிருக்கீங்களா? ஆக்சுவலாக ரொம்ப எனக்கு இந்த இதில் கஷ்டமே கிடையாது. ஏன்னா மாறி எப்படின்னா, இப்போ தனுஷ் சார் வராருன்னா அவங்க பின்னாடி என்ன இருக்குது, இப்போ சொன்னார் இல்லையா, அதுக்கு பின்னாடி என்னுடைய உழைப்பு இவ்வளோ பேசினார் இல்லையா, அதே மாதிரி அவங்க லைஃப் பற்றி யோசிப்பார். அவங்க எங்கேருந்து வராங்க, ஒரு பெரிய குட்வில் அவர் சம்பாதிச்சிருக்காரு இல்லையா. த்ரூ அவுட் இஸ் கரியர் பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டாக பெர்ஃபார்ம் பண்ணி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சாருக்கு இது காட்டலாமா, இது சாருக்கு பிடிக்குமான்னு கேட்பார் ஸோ அங்கேருந்து தான் அவர் வராரு. அதனால் எனக்கு இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சுத்தமாக கிடையாது. அண்ட் அதை மைண்டில் வச்சு தான் அவர் ஒன்றுமே க்ரியேட் பண்ணுவார். இப்போ இது இப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கலாம், அவருடைய ஒரு ஆக்டிங் ப்ரோவஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது இப்படி காட்டலாம் அப்படின்றத அவர்
அவருடைய ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ்லேயே அவர் பயங்கரமாக ஒர்க் பண்ணி தான் கொண்டு வருவார். அண்டு அவருக்காக தனியாக பண்ணணுன்றது கிடையாது. அந்த அந்த இதுக்கு நான் ஒர்க் பண்ணாலே அது எல்லாத்தையும் கேட்டர் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ அது எனக்கு இது ரொம்ப யுனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா தனுஷ் சார் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஹீ இஸ் அ பிக் ஸ்டார், ஹீ கேன் ஆல்சோ பி அன் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அட் த சேம் டைம். ரொம்ப ரேர், ரொம்ப இந்தியாவில் ஒரு 3-4 பேர் எடுக்கலாம் அந்த மாதிரி. ஆமாம். ஸோ அவர் அதுக்குள்ளே அவர் ஷஃபிள் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு பயங்கர ரொம்ப ஹாப்பி தான் அவங்க ஒன்றா ஒர்க் பண்ணும்போது. இப்போ நீங்கள் சொன்னது வந்து யூ மேட் அ ஸ்டேட்மெண்ட் சம் டைம் பிஃபோர் தட் இவர்னால உங்களுக்குள்ள இருந்த ஒரு பயம் உடைஞ்சது அப்படின்னு சொன்னீங்க. அதான் மீன் பண்ணீங்களா இப்போ? பயம்னு இல்லை, எக்ஸ்பிரஷன் வந்து ஆடியோலேயே நான் வச்சுட்டு இருந்தேன். அதை பற்றி பேசுறது கிடையாது. அதை சுற்றி அதை இப்போ குளோபல் கன்சம்ஷன் ஆஃப் மியூசிக்னு வச்சுக்கலாமே. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம எங்கேருந்து வரோம், நம்ம ரூட்ஸ் என்ன, அது என்னன்றதை கொஞ்சம் நம்ம சொல்லணும் அப்படின்றதே இவர் ரொம்ப எனக்கு பயங்கரமாக எனக்கு டீச் பண்ணாருன்னே சொல்லலாம். அண்டு மெயினாக நான் தேங்க் பண்ண வேண்டியது வந்து இவர் கூட்டிகிட்டு வர ஆர்டிஸ்ட். நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 பேர் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுற சம் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் வந்து வேர்ல்ட்லேயே அவங்க பார்த்ததில் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அந்தந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இவர் நார்மலாக கூட்டிகிட்டு வர்றாரு. அவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் இந்த வேர்ல்டாக இருக்காங்க. ஸோ இது எனக்கு இது மாதிரி எனக்கு ஓப்பன் அப் ஆகுது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எங்கேருந்து கூட்டிகிட்டு வரீங்க? அவங்கள கடந்து தான் நான் வந்து சென்னைக்கு திருப்பி அவங்க இல்லாமல் அந்த கதை சாத்தியம் இல்லைன்னு தெரியுது. அவங்களோட சத்தமோ அவங்களோட முகமோ ரொம்ப அவசியமாக படுது. அப்படிங்கும்போது சார்ட்ட வந்து இந்த மாதிரி இவங்களாம் இப்படி இருக்காங்க, இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் சார் அப்படின்னு. அவர் உடனே தெய்வமே கூட்டிகிட்டு வாங்க முதல்ல, அதுதான் வேணும் அப்படின்றது. உடனே வந்துடும், அது தானாக நடந்துடும். ஸோ எப்படி பரியேறும் பெருமாள் வந்து ஒரு ஸ்டாரை வச்சு பண்ண முடியாத படமோ அதில் ஒரு கதிர் தான் ஃபிட் ஆவார், பிகாஸ் அந்த கேரக்டர் அந்த மாதிரி. கர்ணன் ஒரு ஸ்டாரை வச்சு பண்ண வேண்டிய படமா? என்னோட முதல் ஸ்கிரிப்டே கர்ணன் தான். பரியேறும் பெருமாளும் நான் வந்து தனுஷ் சாருக்கு தான் யோசித்தேன். அப்படியா? ஆமாம், தனுஷ் சார்ட்ட ட்ரை பண்ணோம். பட் அதை உள்ள என்ட்ரி ஆக முடியல என்னால். ஃபஸ்ட்டு அந்த 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 முதல் ரவுண்ட்லேயே நின்றுட்டு இருந்தேன் நான். பட் கதிர் வந்ததுக்கப்புறம் நான் வந்து கதிர் அப்படிங்கிற அந்த அவரோட கெப்பாசிட்டிக்கு நான் ஏற்ற மாதிரி அந்த கதையை, ஆனால் அந்த ஆன்மாவை எங்கேயுமே மிஸ் ஆகல. அந்த கதை அப்படியே தான் இருந்துச்சு. இப்போ தனுஷாக தான் ஒருத்தர் சொன்னார், சார் அது யாருக்காக எப்படி நடக்கணுமோ அது நடக்கணும் சார். நல்ல வேளை நீங்கள் என்னை மீட் பண்ணலை. பரியேறும் பெருமாள் அப்படி வந்துருக்க வேண்டிய படம் தான், கர்ணன் இப்படி வர வேண்டிய படம் தான், இது ரெண்டும் சரியாக நடந்திருக்கு அப்படின்னாரு. அதுதான் ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வாட் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் உங்களை அப்படி சொல்ல வச்சது என்ன? ஒரு லைஃப் இருக்கு. இந்த இந்த கேரக்டர் வந்து ஒரு ஒரு பெரிய ஹீரோ வந்து பண்ணலாம். அண்ட் அது வந்து ரூட்டடாகவும் இருக்கும். அந்த எவ்வளோ பெரிய ஹீரோ பண்ணாலும் அது வந்து ரொம்ப ரிலேட்டபிளாகவும் இருக்கும். அது மாதிரி அமையிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இந்த மாதிரி இப்போ ரொம்ப அல்ட்ரா ரியலிஸ்டிக்காக ஒரு படம் வேணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து அதுக்குள்ளே ஒரு பெரிய ஸ்டார், தனுஷ் சார் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு பார்க்க முடியாது இல்லையா? இதில் வந்து எல்லாத்துக்குமே ஸ்கோப் இருந்தது. அதை நான் ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு. அண்டு இப்போ கமர்ஷியல் ஸ்பேஸ்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பல விதத்தில் அது அடித்து உடச்சிட்டே இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. அந்த ஸ்பேஸ் தான், ஆனால் இது வந்து வேறு மாதிரி அதை அப்ரோச் பண்ணுது. கர்ணனோட ஃபார்மேட் வந்து ஒரு பெரிய கமர்ஷியல் ஃபிலிமோட ஃபார்மேட் இருந்தது, ஆனால் அதுக்குள்ளே ஒரு பயங்கரமான ரியலிசம் இருந்தது. அதை என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ணிச்சு. இந்த படம் இவர் எடுத்துடணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை இருந்தது அப்போவே. அந்த படம் நான் கண்டிப்பாக நல்லா வரும்னு தெரியும். பட் அது எப்படி ரிசீவ் பண்ண போகிறாங்கன்றது எனக்கும் ஒரு ஆங்ஷியஸாக இருந்தால், நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதனால தான் நான் அதை சொன்னது. அது ஸ்கிரிப்டு தான் சொன்னேன். கதைன்றது வந்து எல்லாமே நல்ல கதைகள் தான். இல்லை, பட் உலகத்தரம்ங்கிறது நல்ல விஷயம் தானே? இல்லை, அது அப்படி நான் நினச்சிக்கிட்டான், அப்படி எடுத்துக்கடா மாறி அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். டேய் நல்ல கதை, இல்லை அப்படிதான் நல்ல ஸ்கிரிப்டு, இதை வந்து மாறி வந்து அதை அப்படி எடுத்துடணும் அப்படின்னு அவருக்கு ஆசை இருந்துக்கு. இப்போ தனுஷ் வந்து ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆக்டர். அவர் அவர் பாடுறவர், ஹீ டிரெக்ட்ஸ், ஹீ ரைட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டர் வரும்போது உங்கள் 2 பேரோட ஒர்க்கில் எந்த ஒரு புது கலர் வருதா? எனக்கு கண்டிப்பாக வருது. ஏன்னா நான் அவருக்கு இப்போ ஜெகமே தந்திரம் படத்தில் கூட நான் நிறைய வாட்டி அவருக்கு ஃபைல்ஸ்லாம் அனுப்பிட்டு இருந்தேன். ஜென்ரலாக அனுப்பவே மாட்டேன். டைரக்டருக்கு எனக்கு மட்டும் கம்யூனிகேஷன் இருக்கும். இந்த வாட்டி நான் அவரையும் லூப்பில் வச்சு இது உங்களுக்கு எப்படி எக்ஸைட் ஆகுது. ஏன்னா இந்தியாவில் வந்து பாப்புலர் மியூசிக்கோட கிங் வந்து தனுஷ் சார் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா
he has given so many huge hits. It is not a coincidence. நீங்கள் வந்து ஒரு வாட்டினா சொல்லலாம் அது ஏதோ ஹிட் ஆயிடுச்சுன்னு, அது கிடையாது. அவர் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வரைக்குமே இப்போ ரவுடி பேபின்ற சாங் வந்து இட் வெண்ட் ஸோ ஹியூஜ். ஒரு ரீஜனல் சாங்குக்கு இவ்வளோ ரீச் வர்றதுலாம் வந்து வேறு லெவலான ஒரு அச்சீவ்மெண்ட் அது. ஸோ அவர்கிட்ட நான் வந்து நிறையா ஃபைல்ஸ் அனுப்பிச்சு வாங்கி இது உங்களுக்கு எப்படி எக்ஸைட் ஆகுது. அண்ட் அவர் ரொம்ப அழகாக பிடிக்கலன்னுலாம் சொல்லவே மாட்டார், எனக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லுவார். அண்ட் அந்த ஆர்டிஸ்ட்ரியை விடாமல் அவர் சஜஷன்ஸ் நிறைய கொடுத்தாரு. இப்போ இதுலேயும் வந்து டிஸ்கஷன்ஸ் நடந்தது கண்டிப்பாக. சார் அந்த சாங் என்னது, இப்போ ஒரு சாங்கே இல்லையே நான் எப்படி ஷூட் பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் கேட்பார் ஃபோன் பண்ணி. இல்லை நீங்கள் வந்து நம்பி போங்க, மாறி ஒன்று பண்ணுவார், அதுக்கப்புறம் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவோம். ஸோ நிறைய லெவல்ஸில் அவர் வந்து இன்வால்வ் பண்ணி அண்ட் இஸ் ஆல்சோ ரிட்டன் ஃபார் மோஸ்ட் ஆஃப் மை மூவிஸ். அவர் நடித்த படங்கள்லேயும் எழுதியிருக்காரு. இதுலேயும் அண்ட் அவருக்கு மாரிக்கு நாட்டுப்புற இசை எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவு ஆர் பெட்டர் அவருக்கு ரொம்ப ஒரு எமோஷ்னலாக கேட்பார். இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கீங்க, நான் ஆக்டராக இருக்கேன், நீங்கள் டைரக்டராக இருக்கீங்க, அந்த மாதிரியா இல்லை ஒரு கொலாபரேஷன் அங்கேயும் போகுமா? இல்லை, நீங்கள் சொல்கிற பயம் எனக்கு இருந்துச்சு முதல்ல. அதில் நிறைய கர்ணன்னு பேர், இவ்வளோ பெரிய க்ரௌடு, இவ்வளோ ஆட்கள், அதுக்குள்ளே அவர் பண்ணாத மாதிரியான ஒரு கதைக்களம், அதுக்குள்ளே வேறு மாதிரியான ஒரு ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் ட்ரை பண்ணுறோம். இதெல்லாம் வந்து நம்பணும்ல. எல்லாம் தெரிஞ்ச எல்லா தளத்துலையும் இயங்கிட்டு வந்த சக்ஸஸாக இயங்கிட்டு வந்த ஒருத்தர், அதை நம்பணும். நம்பிட்டு வந்து ஸ்பாட்டை நடிச்சு கொடுத்துட்டு சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு போகிறதுக்குல அது வந்து என்ன அப்படின்னா, அவர் இல்லாமல் தான் நிறைய ஷூட், 14 ஷூட் அவர் இல்லாமல் தான் இருக்கும். அதை நம்புறது பெரிய விஷயம். என்ன எடுத்துகிட்டு இருக்கனே அவருக்கு தெரியாது. அவரை நான் டக்குன்னு முடிச்சுட்டு அனுப்பிடுவேன். அவர் முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு நான் நிறைய நாள் ஷூட் பண்ணிட்டு இருப்பேன். அது இப்போ என்னன்னா, ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்பினாரு. நம்பி இப்போ கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, அவர் எங்கேயுமே வந்து எப்படி பண்ணியிருக்கீங்க, நல்லா வந்திருக்கா, நம்பலாமா அப்படின்னு ஒன்றா கேட்டதே கிடையாது. கடைசியாக போகும்போது கூட அடுத்த படம் பண்ணணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி தான் போனேன். அது எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அங்கேயே நான் வந்து இந்த படத்தோட ரிசல்ட்டை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல். எனக்கு ரிசல்ட்டுங்கிறது எனக்கு ஒரு டைரக்டராக எனக்கு அது என்னென்னா, ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், ஒரு ஹீரோ, சிங்கர், ஒரு பாடக்கூடியவர், அதையும் தாண்டி சினிமாவை ஒரு 45 படம் நடிச்சிட்டாரு, ஒரு 45 படம் நடிச்சிட்டாரு. சினிமாவில் சின்ன வயசுலேருந்து இருக்காரு. சினிமாவோட எல்லா ஜேனர்லேயும் படம் பண்ணிட்டாரு. எல்லா முக்கியமான இயக்குநர்கள்ட்டையும் படம் பண்ணிட்டாரு. இப்படிங்கும்போது நான் ஏன் ஊரில் கூட்டிகிட்டு போய் அந்த மண்ணில் நிற்க விட்டுட்டு, அந்த மனிதர்களோடு நிற்க விட்டுட்டு நான் ஒன்று சொல்கிறேன், அதை அக்செப்ட் பண்ணுறாரு. அக்செப்ட் பண்ணி அதை என்ஜாய் பண்ணுறாரு. என்ஜாய் பண்ணி திருப்பி அதை பார்க்கும்போது சூப்பர் சார் சொல்கிறாரு. அதை வந்து நான் என்ஜாய் பண்ணேன். அது பெரிய என்ன சொல்கிறது, ப்ளஸ்ஸிங் தான் சொன்னேன் எனக்கு. இந்த லாக்டவுன் பீரியடில் கர்ணன் ரிலீஸ் ஆக வேண்டிய படம், ஆனால் உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருந்தது, அதை வந்து கொஞ்சம் மெருகேற்றலாம், இல்லை இதை மாற்றலாம், இல்லை அதை மாற்றலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம், இது வேணுமா அது வேணுமா, அதெல்லாம் நடந்ததா டிஸ்கஷன் 2 பேருக்கும்? அதுக்குள்ளே இருந்து கர்ணனை யோசிக்கிறதே எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. மொத்த உலகமும் ஸ்தம்பிச்சு, யாருக்குமே ஒரு நம்பிக்கை, எதை தொடங்குவதற்கும் ஏதோ ஒன்று நினைப்பதற்கும் ஒரு கனவு காண்றதுக்கு கூட டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு. ஆனால் வந்து ஏதாவது கனவு கண்டேன் அப்படின்னா, ஆமாம் இந்த கனவு கண்டு என்ன ஆக போகுதுன்னு 6 மாதத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னே நமக்கு தெரியல. கர்ணனோட முடிவே என்ன ஆகுன்னு எனக்கு தெரியல. அப்படிங்கிற மாதிரிலாம் இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஷூட் பண்ணுவோம், இதுக்கப்புறம் எப்படி நடக்கும், கதை என்னவா மாறும், இந்த குழப்பம் அதிகமாக இருந்து அதுக்குள்ளே அந்த கதையை மெச்சூர்டாக மறுபடியும் பார்க்க அது இன்னொரு தளத்துக்கு கூட்டிகிட்டு போச்சுன்னு தான் சொல்லணும். என்ன பார்த்தீங்கன்னா, திருப்பி நாங்கள் ஷூட் பண்ணும்போது கூட நிறைய சிக்கல்கள்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம். ஏன்னா படம் ஃபுல்லாக க்ரௌடு, வயசானவங்க அதிகமாக படத்தில். இதுக்குள்ளே சாரை உள்ளே கொண்டு வரணும், ஆட்களை உள்ளே கொண்டு வரணும், இந்த சவால்கள் இருக்குது. இது இப்போ வந்து நான் போகும்போது திருப்பி மழை வந்துடுச்சு அதிகமாக. அக்டோபர் நவம்பர்லாம் மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு பயங்கரமாக. அப்போ அந்த கதையை மலைக்குள்ளே கொண்டு வரணும், மலையை கதைக்குள்ளே கொண்டு வரேன் நான் மறுபடி. அப்போ இது எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு மாஸ்க் போட்டிருந்தாலும் ஒரு அமைதியும் ஒரு துயரம் ஆல்ரெடி எல்லா முகத்துலையும் படிஞ்சிருச்சு. நான் வந்து அதை வந்து எல்லோரும் சோகமாகுங்க அப்படி சொல்ல வேண்டிய தேவையே அங்கே இல்லை. ஆல்ரெடி எல்லாமே சோகமாக தான். எல்லோரும் முகத்தை உம்முன்னு வைங்க, எல்லோரும் எதையாவது பறி கொடுத்த மாதிரி நின்றுங்க அப்படின்னா ஆல்ரெடி எல்லாம் அப்படி தான் இருக்காங்க. அது வந்து ஸ்க்ரீனில் மானிட்டரில் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சுன்னா எல்லோரும் சொல்லாமலே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே என்ன ஆக போகுது, பக்கத்தில் இருக்கவனுக்கு கொரோனா இருக்கா இல்லையா, நம்ம பாட்டில் மாஸ்க்கை கழட்டிட்டோமே, இப்படி எல்லா பயமும் இருந்துச்சு, எல்லாத்துக்கும் இருந்துச்சு. அதை நான் மானிட்டரில் பார்த்தேன். இது எல்லாத்தையுமே எவ்வளோ நமக்கு தேவையானதை எப்படி மாற்ற முடியும், அவங்களோட துயரம், அந்த கனவு, அந்த 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 நம்பிக்கையின்மை, அந்த பரிதவிப்பு, இதுக்குள்ளே சேர்ந்த இயற்கையோட மலை, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கர்ணன் ஃபினிஷ் பண்ணோம். அது இன்னைக்கு பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, சரி எல்லாமே தனுஷா தான் சொல்லுவார், சார் எல்லாமே அதுக்கு தேவை. அது அடிக்கடி சொல்லுவார். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் அடிக்கடி, கடவுள் வேணால் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் சார்,
பட் கடவுளுக்கு உங்களை பிடிக்கும் பாரு. ஏன் சார்ன்னு கேட்டால் நீங்கள் நினச்ச மாதிரி ஏதோ ரிசல்ட் வந்து சார் கடைசியாக பாருங்க அப்படிம்பாரு. கிட்டத்தட்ட கர்ணனோட ஷூட்டிங் ப்ராசஸும் அப்படி தான் இருந்துச்சு, அதோட ரிசல்ட்டும் அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்க ஆஃபீஸ்க்கு ஒரு வாட்டி வந்திருந்தேன். ஒரு இன்டர்வியூக்காக. அப்ப கீழ வந்து அந்த ஒரு வில்லேஜோட இது போட்டிருந்தீங்க. ஒரு ஒரு டம்மி செட் மாதிரி ஒரு ஒரு ஆர்ட் இது போட்டிருந்தீங்க. அத பார்த்த உடனே எனக்கு தோணுச்சு, "அப்பா இவ்ளோ பெரிய செட் கட்டுறாங்களா?" அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரிலாம் நீங்க பண்ணிட்டு, இவ்ளோ பெரிய ஒரு லாக்டவுன் வரும்போது, அப்புறம் திருப்பி அத ஆரம்பிக்கும்போது, இந்த மாதிரி ஒரு படத்துல புரொடக்ஷன் ட்ரபிள்ஸ், இஷ்யூஸ் என்னவா இருந்தது? எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? பெரிய நிம்மதி அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நான் இந்த ப்ரொடக்ஷனில் இந்த படம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தான். இல்லைனா இது வந்து எப்படி ஆகுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய செட்டு போட்டோம். செட்டு போட்டு 50 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே லாக்டவுன். கிட்டத்தட்ட ஒரு 7 மந்த் 8 மந்த் அந்த செட்டு வந்து கிட்டத்தட்ட அப்படியே கிடந்தது. அப்படியே இருக்கு. ஆனால் நாங்கள் திருப்பி அங்கே போய் எடுக்க முடியல. ஏன்னா கொரோனா க்ரௌடை கொண்டு போக முடியாது. திருப்பி சென்னையில் ஒரு மினி செட்டு போட்டோம். அந்த செட்டு மாதிரியே ஒரு மினி செட்டு போட்டு பேட்ச் பண்ணோம். இங்கே எடுத்துகிட்டு திருப்பி மறுபடி அங்கே போய் ஃபைனல் ஷூட் பண்ணோம். அப்படிங்கும்போது எனக்கு என்ன இங்கேயும் அங்கேயும் சென்னை அங்கேயும் மாற்றி 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 இந்த மாதிரி அதை மேட்ச் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷனோட அவங்க அவங்க ஹெல்ப் பண்ணது பெரிய விஷயம். ஏன் நம்பவே முடியல. அப்போ தான் நான் ஒரு டைரக்டர் ஆகிட்டே நம்பினேன். நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரினா நம்ம கேட்குறத அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஏன்னா அது சாத்தியம் இல்லாத இருந்துச்சு. நான் பயந்தேன், எப்படின்னா சென்னையில் எடுக்கணும், அங்கே எடுக்கணும், செட் அங்கே கிடக்கு, எப்படி மேட்ச் பண்ண பார்ப்போம், என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையுமே தானு சார் வந்து இங்கே போட்டு காப்பாங்க போட்டு காப்பாங்கும்போது தான் அவன் நம்ம அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. நம்ம சொன்னால் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணி கொடுத்த ஒர்க்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த படத்துக்காக வந்து. ஏன்னா இந்த கதை வந்து மக்கள் சம்மந்தப்பட்ட வாழ்வியல் சம்மந்தப்பட்ட கதைன்னு ஒன்று, அந்த நெஜம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ரொம்பவே மெனக்கிட்டு நீ எதையும் யோசிக்காத, பயப்படாத, அங்கே என்ன தேவையோ அதை இங்கேயும் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாற்றி மாற்றி பண்ணி கொடுத்தது தானு சார் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரொடியூசர். அப்படிங்கிறனால தான் கிட்டத்தட்ட 1 வருஷம் இவ்வளோ கேப் இருந்துமே அந்த படம் நினச்ச மாதிரி, நான் சொன்னல இயற்கை, கொரோனா, இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் அந்த படம் நான் நினச்ச மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்து நிற்கிறதுக்கும் ரிசல்ட் வர்றதுக்கான காரணம் வந்து, நான் இப்போ சந்தோஷமாக இருக்குது படம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து ஒரு வலுவான சினிமாவை கரெக்டாக புரிஞ்சுக்கிற, சினிமாவோட தேவையை புரிஞ்சுக்கிற ஒரு ப்ரொடியூசராக இருந்ததுனால தான் இது சாத்தியமாச்சு. அவருக்கு தான் முழு தேங்க்ஸ் சொல்லணும். கடைசியாக பிஃபோர் வி எண்ட், அந்த வாலில் கொஞ்சம் கர்ணன் பிக்சர்ஸ் இருக்குது. அந்த பிக்சர்ஸை ஒன்றொன்னா ஜஸ்ட் ஒரு ஐடியா, ஒரு டீசர் மாதிரி படத்துக்கு கொடுக்க முடியுமா? ஃபஸ்ட்டு மேலே இருக்குல்ல, நான் தனுஷ் சார் உட்காந்துக்க நான் சிரிச்சிட்டு இருக்கேன்ல, அது வந்து திருநெல்வேலி மெயின் ரோட்டில் ரொம்ப மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு ரோட்டில் உட்கார வச்சு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அவர் வந்து என்கிட்ட கேட்டார், என்ன சார் இங்கே எடுத்துக்க முடியுமா ஷூட்டிங் அப்படின்னு கேட்டார். எடுத்துடலாம் சார்னு சொல்லி, அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட ஏன்னா அவ்வளோ க்ரௌடு, ரோட்டில் பிரச்சனை, ஆனால் அதை நினச்ச மாதிரி ஷூட் எடுத்து முடித்தோம். அது வந்து உட்கார்ந்த உடனே, என்ன சார் இவ்வளோ க்ரௌடு எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த டைம் நினைக்கிறேன் அது. கீழே இருக்கிறது நான் செகண்ட் டே ஷூட் பண்ணது. அது வந்து ஒரு நல்ல இன்சிடெண்ட். என்னென்னா செகண்ட் டே வந்து அவங்க நான் ஃபஸ்ட்டு வேற ஒரு கெட்டப் வச்சுருந்தோம். ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணோம். எனக்கு அது உள்ளே இல்லை, ரொம்ப அவைவாக இருந்துச்சு. அவரும் ஃபீல் பண்ணிட்டார், சார் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிற கெட்டப்பு, கொஞ்சம் அவைவாக இருக்கணும், வாங்க உடனே போய் வெட்டிடலாம்னு சொல்லிட்டு நைட்டு உடனே வெட்டிட்டு மறுநாள் காலையில் வேற ஒரு ஆளாக வந்தார். எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் நாள் பார்த்தா வேறு மாதிரி இருந்தார். செகண்ட் டே நைட்டாக போய் 2 பேருமே போய் கட் பண்ணி, அதுக்கப்புறம் எனக்கு இப்போ உங்களுக்கு ஓகேவா சார் அப்படின்னு கேட்டார். ஓகே சார், இதான் சார் கர்ணன் அப்படின்னு. இதான் உங்களுக்கு அவர் தெரிஞ்சிச்சு சார் அப்படின்ட்டு வாங்கிட்டு மறுநாள் காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்தது தான் அந்த ஃபோட்டோ. அது யோகி பாபு கிரிக்கெட் விளாண்டு இருக்கும்போது நான் பார்த்துக்கிட்டு இருந்தோம், 2 பேரும் சிரிச்சிட்டு இருந்தோம், அவ்வளோதான். மற்ற இந்த கீழே இருக்கிற அந்த ஃபோட்டோ வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு முக்கியமான சீனு, ஒரு மெட்டபர் சம்மந்தப்பட்ட ஒரு சீன், அதை நான் வந்து கன்வே பண்ணேன் கரெக்டாக. அவருக்கு அவர் ஆச்சரியமாக கேட்டார், அதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் அதை கன்வே பண்ணேன், அந்த ஷாட் ஞாபகம் எனக்கு. அப்புறம் எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் சார், இதுதான் அங்கேயும் இருக்குது, அதுதான் அங்கேயும் இருக்குது. போதும் சார், இதுக்கு மேலே நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், நான் கேட்கவும் மாட்டேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். கர்ணன் படம் சீக்கிரம் வெளியே வரணும் அண்ட் தியேட்டர்களில் வரணும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு டேட் வச்சுருக்கீங்களா? இது எல்லாமே இந்த பொங்கலுக்கு அப்புறம் தான் ரைட் முடிவாகும். பொங்கலை நம்பி இருக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச்.
ஜீ தமிழ் நேயர்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த பொங்கல் எல்லாத்துக்குமே ஒரு இந்த பெரிய தொடக்கமாக இருக்கும், பெரிய நம்பிக்கை அளிப்பதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.